ஒரு இளஞ்செண்டை கொண்டு போய் இளஞ்செட்டு போய் கேளுங்க, எப்படிப்பா உன் மேரேஜ் லைஃப் பத்தி என்ன நினைக்கிறேன்? ஒரு கேர்ளை நீ இது பண்ண போற என்ன? ஓ, அதை நினைச்சாலே சந்தோஷம், நான் இப்படி வாழ வைப்பேன், இப்படி செய்வேன். என் பொண்டாட்டி ஒரு நாள் நான் பஸ்ல கூட்டி போக மாட்டேன், பாதுகாப்போட பக்கத்துல வச்சு டிவில கூட்டி போவேன், என்னெல்லாம் கொடுக்க முடியுமோ அதெல்லாம் கொடுப்பேன். கனவு கோட்டை. ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட கேளுங்க திருமணம் முடிக்க முன்னாடி, எப்படி உங்களோட திருமணத்தை பத்தி நினைக்கிறீங்க? மாஷா அல்லாஹ், அவர் என்ன நல்லா வச்சிருப்பார் நினைக்கிறேன், அவர் என்ன கண் கலங்காம வைப்பார் நினைக்கிறேன், அவர் என்ன அவ்வளவு அன்பு வைத்திருப்பார் நினைக்கிறேன். இதுதான் ரெண்டு பேரோட கனவு. எவ்வளவுதான் ஹோமோசெக்சுவல் இருந்தாலும், எவ்வளவுதான் திருமண விரக்திகள் இருந்தாலும், ஒவ்வொரு நீதிமன்றத்திலையும் தலாக் தலாக் என்று எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், இளம் வயதுகளில் வரக்கூடியவர்கள் தைரியமாகவும் நம்பிக்கையோடும் ஒரு போதும் என்னுடைய பிரின்சஸ், நான் தேர்ந்தெடுத்த இந்த பெண்ணை ஒரு நாளும் தத்தளிக்க விட மாட்டேன். இதுதான் அவன் நியத்து. இவன் நியத்து ஒரு நாளும் அவரை நான் நிறைய பார்க்கணும், நிறைய கவனிக்கணும், அவருடைய ஒவ்வொரு வேலையை நான் பின்னாடி நின்று செய்யணும். இதுதான் இவ சிந்தனை. திருமணம் முடிச்சு 6 மாதம் கழியுது, வெடிக்க ஆரம்பிக்குது பிரச்சனைகள். ரெண்டு பேருக்கு சேரவே இல்லை, பொருத்தமே இல்லாம நிக்குது. ஏன் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்க பிரச்சனை? ரப்புல் இஸ்ஸத் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், கவனமாக புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் சொல்றான், எதுக்கு ஆண் பெண் உங்களில் இருந்து உங்களுக்கு ஒரு ஜோடியை உண்டாக்கணும்? எதுக்கு? லிதஸ்குனு இலைஹா. இதான் அடிப்படை பாயிண்ட். லிதஸ்குனு இலைஹா வமின் ஆயாத்தி அன் ஹலகலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜன் லிதஸ்குனு இலைஹா. உங்களுக்கு மன அமைதிக்காக வேண்டிதான் ஒரு ஆணை படைச்சு ஆணுக்கு பெண்ணை படைச்சோம். மன அமைதி அங்க. சின்ன குழந்தை பெத்தெடுக்கிறீங்க, அந்த குழந்தையோட மன அமைதி எங்கம்மா இருக்குது? உம்மாட்ட. அது எங்க சுத்தி வரும்? உம்மா சின்னதை பாருங்க, நீங்க பக்கத்துல இருப்பீங்க, சின்னதுக்கு ஒன்றுமே தெரியாது, நீங்க இல்லண்டா அழும். பக்கத்துல தாய் இல்ல, அது அழ ஆரம்பிக்குது. அந்த சூடு தெரியுது, உங்க சூடோட அது தூங்குது. அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் மன அமைதி எங்க வச்சான்? அந்த தாயில. அந்த தாய், அந்த குழந்தைக்கு தெரிஞ்ச ஒரே உறவு தகப்பன் அல்ல, தாய். அந்த தாயோட அந்த சூடோட அந்த புள்ள வாழும். அதுதான் அந்த குழந்தைக்குள்ள நிம்மதி, மன அமைதி, ஷக்கீனா. நீங்க இல்லண்டா அது பார்க்கும், அது அழ ஆரம்பிச்சு. கொஞ்சம் உங்க புள்ள பெருசாகுது, உங்களை வட்டம் போட்டு வருகுது, சுத்தி சுத்தி வருகுது. அப்ப கூட எங்கேயாவது கூட்டாளி ஏதாவது விளையாடினாலும் ஓடி வந்துடும். உம்மா எங்க போறீங்க? நானும் வர்றேன். இல்ல உங்க கூட்டாளி இருக்கிறாங்களே சின்னது, இல்ல உங்களோட வருவேன். உம்மாவோட இருக்கிறது மன அமைதி. அந்த குழந்தை தாயோட சுத்தி சுத்தி வரும். கொஞ்சம் பெருசாகுது, ஏர்லி சைல்ட்ஹுட், லேட்டர் சைல்ட்ஹுட், அடாலசன்ஸ், பருவங்கள் மெல்ல மெல்ல மேலோங்குது. ஓங்கி வர்ற நேரத்தில் அப்பையும் உம்மா தான், அப்பையும் உம்மா. ஆனா உம்மா குறைஞ்சிருவாங்க. 50-50. ஃப்ரெண்ட்ஸும் வேணும், உம்மாவும் வேணும். நைட் முழுக்க ஃப்ரெண்ட்ஸோட இல்ல, ஓடி வந்துருவாரு. பகல் டைம்ல ஃப்ரெண்ட்ஸோட போவாரு, ஓடி வந்துருவார். அடல்ட்ஹுட், கொஞ்சம் பருவம் நல்லவே மேல வருது. இப்ப உம்மா நல்லவே குறைஞ்சு 20% ஆயிருவாங்க. சக்கீனா மாறுது மெல்ல மெல்ல. எங்க நிம்மதி என்று பாருங்க. அடாலசன்ஸ் வரப்போக்கல ஒரு குழந்தை கொஞ்சம் பெருசா போக்கல, ஃப்ரெண்ட்ஸ்ட பாதி, உம்மாட்ட பாதி, பாப்பாட்ட பாதி. கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரெண்டோடையும் பேசணும், ஆனா உம்மா நீங்க இல்லாமலும் மேலாது. உம்மா இல்லண்டா அந்த குழந்தை துட்டிச்சு அழுகும். பாதி பாதி சக்கீனா பிரிக்கப்படுகிறது. மெல்ல மெல்ல அடல்ட்ஹுட் பருவம் மெல்ல மேலோங்கி வர்ற நேரம் அந்த புள்ளியுடைய சிந்தனையில ஃப்ரெண்ட்ஸ் கூடிடுவாங்க. ஓ லெவல் படிக்கிறாரு பையன். இப்ப எங்க வீட்டுல வந்து 10 நிமிஷம் தான் உம்மா பேசினாலும் கொஞ்சம் கஷ்டம், நிறைய நேரம் பேச இயலாது, ஒரே ஓட்டமா ஓடிடுவாரு. அவருக்கு இப்ப ஃப்ரெண்ட்ஸ் தேவை, எல்லாத்தையும் கொட்டுறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் தேவை. ஏண்டா அவருடைய தாட்ஸ் உம்மாவோட பேச இயலாது. ஒரு நாளைக்கு 12,000 முதல் 60,000 சிந்தனைகள் ஒரு மனிதனுக்கு பிறக்கும். இந்த சிந்தனைகள் பறத்தா இந்த சிந்தனைகளை வெளியாக்கணும், வாமிட் பண்ணணும். வாமிட் பண்ணாட்டி டென்ஷன் கிரியேட் ஆகும், நிக்கல. அதனாலதான் பிள்ளைகள் ஓடுது ஃப்ரெண்ட்ஸை நோக்கி, கொட்டுறதுக்கு. பேசணும், வேற ஒண்ணும் இல்ல. பேசினா நிம்மதி, ஷக்கீனா மாத்தப்படுது. சின்னத்துல எல்லாத்தையும் கொட்டுறது உம்மாட்ட. ஸ்கூல்ல டீச்சர் அப்படி சொன்னாங்க, ஃப்ரெண்ட்ஸ் இப்படி பேசினாங்க, இப்படி பண்ணினாங்க. ஷக்கீனா அங்க, ஷக்கீனா மாறுது. இப்ப ஃப்ரெண்ட்ஸ் இப்படியே போகிற நேரம் எல்லா ஃப்ரெண்ட்ஸும் இருக்கிறாங்க. ஹார்மோன்ஸ் வெளியாகுது. ஆம்பளைக்கு டெஸ்டோஸ்டெரான், பொம்பளைக்கு ஈஸ்ட்ரஜன். இந்த ஹார்மோன்ஸ் ஆப்போசிட் செக்ஸ், அவங்களுடைய எதிரான அந்த ஆண் பெண்ணு. எவ்வளவு ஃப்ரெண்ட் இருந்தாலும் எல்லாத்தையும் கொட்டே இயலாது. ஷக்கீனா இல்ல. ஃப்ரெண்ட்ஸோட பேசுறாங்க, ஷக்கீனா இல்ல. லிதஸ்குனு இலைஹா,
லிதஸ்குனு இலைஹா. அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சொல்கிறான், ஒரு ஆண் அந்த பருவத்தை அடைஞ்சிட்டான், ஒரு பெண் அந்த பருவத்தை அடைஞ்சிட்டான். இந்த நேரத்தில் உம்மாட்ட கொட்ட இயலாது, வாப்பாட்ட கொட்ட இயலாது, ஃப்ரெண்ட்ஸ்ட கொட்ட இயலாது. அவங்களுக்கு சொல்ல இயலாத நிறைய உணர்வுகள், நிறைய விஷயங்கள் மனிதனுக்குள்ள வர ஆரம்பிக்கும். அந்த உணர்வு கெட்ட உணர்வு இல்ல, அந்த பேசில அவங்களுக்கு, அதாவது ஒரு பெண் ஆணோட பேசினால் மட்டும்தான் அமைதி வரும். அதே ஃப்ரெண்ட்ஸோட பேசலாம், அமைதி வராது. அது சைக்காலஜி. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரீப்ரொடக்ஷன், இன்னும் குழந்தைகளை உருவாக்குறதுக்காக வேண்டிய அந்த உணர்வுகளை உண்டாக்குறான். யா மஅஷர ஷபாப், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யா மஅஷர ஷபாப், ஏ வாலிப சமுதாயமே, மன் இஸ்ததஅ மின்குமுல் பாஅ ஃபல்யதஸவஜ், உங்களில் சக்தி அடைந்தவர் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள். அது உங்கள் பார்வையை தாழ்த்தும், உங்கள் மர்ம உறுப்புகளை பாதுகாக்கும். உங்களுக்கு ஏலாதா நீங்கள் நோன்பு பிடிங்க. ஏன்? நல்லா புரிஞ்சுக்கோங்க. சைக்காலஜிக்கல் நோன்பு பிடிச்ச என்ன ஆகும்டா, தாட்ஸ், பிரெயின்ல உள்ள சிந்தனைகள், மனிதன் வாழணுமா என்ன இன்றைக்கு, அதாவது சைக்காலஜி சொல்லுது, ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தாட்ஸ் பிறக்கும். ஒரு நிமிஷம், ஒரு செகண்டுக்கு ஒரு தாட்ஸ் பிறந்துட்டே இருக்கும். இது நின்றுட்டா 12,000 குறைஞ்சிட்டா பைத்தியம் அர்த்தம். 60,000 மேல போய் 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 1,00,000 தாண்டி போனா டிப்ரெஷன் அர்த்தம். அல்லாஹ்வுடைய அது சொல்லக்கூடிய நேரம் இல்லை. நான் புரிஞ்சு கொடுத்துக்கு சொல்றேன். எப்படி எங்களுக்கு சாப்பாடு தேவையோ, மூளை இயங்குறதுக்கு, ஒரு வெஹிக்கிள் போறதுக்கு பெட்ரோல் தேவையோ, மூளை இயங்க தாட்ஸ் வேணும். நீங்க பைத்தியமா அலையிறவங்க எல்லாம் பார்த்துப்பீங்க, பிலோ 12,000 தாட்ஸ், அதுக்கு மேல தாட்ஸ் வராது. அவருக்கு பைத்தியம் பிடிச்சிட்டு. அல்லாஹ் எல்லாத்துக்கும் ரேஞ்ச் வச்சிருக்கான். ஹார்ட் பீட், ஹார்ட் பிரஷருக்கு ஒரு ரேஞ்ச் இருக்குது, சுகருக்கு ஒரு ரேஞ்ச் இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரு ரேஞ்ச் இருக்குது. இதே மாதிரி தாட்ஸுக்கு ஒரு ரேஞ்ச் இருக்குது. 12,000 இருந்து 60,000 என்ற ரேஞ்ச், இதுக்குள்ள தாட்ஸ் இருக்கணும். இந்த தாட்ஸ் கூடினா காய்ச்சல் வர்ற மாதிரி இருக்கும், இந்த உள்ளங்கை வேறுக்க ஆரம்பிக்கும், ஒரு மாதிரியான ஃபீலிங்ஸ் வரும், ஒரு இருக்கேலாது. என்ன சொன்ன, என்னாச்சு, பதட்டம் வரும், அந்த மாதிரியான நிலைமைகள் வரும். மெல்ல மெல்ல தூக்கம் குறையும். ஒரு தாட், ஒரு பயங்கரமான ஒரு தாட்டை 3 மாசம் 90 days எங்களோட மனசுல எக்ஸ்பயர்ட் ஆக்கிட்டோம்டா, அவர் தான் மனநோய்க்கு போனவர். எந்த கவலையும் வரலாம், அதால மனநோய் வராது. எந்த ஷக்கும் வரலாம், மனநோய் வராது. வித்தின் 90 days அதை வெளியாக்கிறணும். 90 நாளைக்குள்ள அதை கக்கிடணும். யார்கிட்டையாவது நம்பிக்கையான ஆட்கள்கிட்ட கக்கிடணும், வெளியே அனுப்பிடணும். அப்படி இல்லாட்டி 90 days அது தாண்டினா இயல்பான சிரிப்பு இல்லாம போயிடும். அவர் மனநோய்க்கு போகிறார். அதான் டிப்ரெஷன் அர்த்தம். ஸ்ட்ரெஸ் அது டிப்ரெஷனா மாறும். அப்ப உளவியலாளர்கள் கண்டுபிடிக்கிறாங்க, ஒரு ஆண் அந்த பருவத்தை அடைகிற நேரம் ஹார்மோன்ஸ் நிறைய கூடுது. ஸ்பெஷலி நைட் டைம்ல பெட்ல அவங்க பிறண்டு இருந்தால், ஸ்பெஷலி பிறண்டு இருந்தா தாட்ஸ் ஹை என்ற அர்த்தம். நைட்டுக்கு தூங்காம இங்கால பிறல்றாங்க, அங்கால பிறல்றாங்க, ஹார்மோன் லெவல் கூட. இவங்களை கொட்டணும், இவங்க ஹார்மோன்ஸ் கொட்டணும், அந்த ஹார்மோன்ஸ் லெவலுக்கு தாட்ஸை கொட்டணும். இப்ப என்ன பண்றது, லித்தஸ்குனு இலைஹா, அவர்களுக்கு கட்டாயமா இன்னொன்று தேவைப்படுது, ஆப்போசிட் செக்ஸ் தேவைப்படுது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா கொண்டு வருகிறான். இப்ப மனிதன் என்ன செய்யறான், எல்லாத்தையும் கொட்டி முடிக்கிறான். லித்தஸ்குனு இலைஹா, மன அமைதி பெறுகிறான். மாஷா அல்லாஹ், பெரிய ஒரு மன அமைதி. திருமணம் முடிச்ச உடனேயே அந்த மன அமைதிக்குள் மனிதன் உண்டாகிறான். அதனால தான் அவுலிம் வலௌ பிஷாத்தின், அந்த சந்தோஷத்துக்காக வேண்டி ஒரு ஆட்டையாவது கொடுத்து வலிமா கூடப்பா, வலிமா கூடு, புள்ள கிடைச்சிட்டா அக்கீக்கா கூடு, சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளு, மக்களோடு சிரிப்பை பகிர்ந்து கொள்ளு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கவனமா புரிந்து கொள்ளுங்கள். அதனால நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த ஷக்கீனா அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அதுல வச்சிருக்கிறேன். அதுக்கு பிறகு ஷக்கீனா மௌத்து வரைக்கும் அங்கதான். அல்லாஹ் எப்படி சேஞ்ச் பண்ணவங்கதா, குழந்தை கொஞ்சம் பெரிய பருவம், அதுக்கு பெரிய பருவம், எல்லாம் பெரிய பருவம். அந்த குழந்தை டோட்டலா டிஃபரெண்ட் ஆகும். எப்ப பெம்பஸ் போட்டு உம்மாக்கு பக்கத்துல ஒளிஞ்சி சாரத்தை கெட்டுறாரோ அன்றைக்கு அந்த குழந்தை ஷக்கீனா சேஞ்ச் ஆகிற பருவம். அந்த குழந்தையுடைய வெக்க உணர்வுகள் எல்லாம் கூடிக்கொண்டு வருகிறது. ஷக்கீனா வேறொரு பக்கத்துக்கு திரும்ப போகுது. மனிதனுக்கு ஆணுக்கு பெண், பெண்ணுக்கு ஆண் என்ற அடிப்படையில் அல்லாஹ் வைத்திருக்கிறான். மற்ற மதங்கள்ல இதை இழிவா பார்ப்பாங்க. கிறிஸ்டியானிட்டியில அவங்க கன்னியாசிகளை பத்தி பேசுவாங்க. புத்த மதத்துல திருமணம் முடிக்காட்டு ரொம்ப சூப்பர் என்று சொல்லுவாங்க. இஸ்லாம் என்ன சொல்லுது, அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க, அன்னிக்காஹு மின் சுன்னதி ஃபமன் ரகிப அன் சுன்னதி ஃபலைஸ மின்னி, நிக்கா என்னுடைய வழிமுறை, யார் அதை புறக்கணிக்கிறார் அவர் என்னை சார்ந்தவர்கள். நடிக்காதப்பான்றாங்க ரசூலுல்லாஹ், நடிக்காத, அது உனக்கு தேவை, எனக்கு தேவையே இல்லையா,
பொய். சுத்தமா நடிக்கிறான், அவன் வேறொரு விதத்தில் அதை அடைவான். அதனால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அன்னிக்காஹு மின் சுன்னா. உலகமே மத தலைவர்கள் எப்படி பார்த்துச்சு, பொம்பளையே பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க, ஆனா எல்லா வேலையும் அவன் தான் செய்வான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க இல்ல, அன்னிக்காஹு மின் சுன்னா மின் சுன்னத்தி ஃபமன் ரகிப அன் சுன்னத்தி ஃபலைஸ மின்னி. நிக்கா என்னுடைய வழிமுறை, யார் அந்த வழிமுறையை புறக்கணிக்கிறார்கள் அவர் என்னை சார்ந்தவர் அல்ல. அதனால அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உங்களுக்கு நன்றாக புரியுது எங்க மன அமைதி இருக்குது, ஆண் பெண்ணிடம் கல்யாணம் முடிச்சப்பர். சரி, இப்ப வருவோம். அது ஏன் 6 மாசத்துல முடியுது? அந்த மன அமைதியே 6 மாசத்துல முடியுது. மோகன் 30 நாள், ஆஷா 60 நாள் சொல்லுவாங்க. அது ஏன் 6 மாசத்துல முடியுது? இங்கதான் பிரச்சனை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சைக்காலஜிக்கலி ஒரு ஆண் ஒரு பெண்ணோட சேர்ந்து வாழணுமாக இருந்தா சில கண்டிஷன் இருக்குது. ஆணுக்கு ஸ்பெஷலி சைக்காலஜி சொல்றாங்க, ஆண் ஒன்றை விரும்புவான். என்ன விரும்புவான் தெரியுமா? அவன் முக்கியமா பொம்புளிடம் ஒரு ரெஸ்பெக்ட விரும்புவான். அதான் ஆக்சுவல் சைக்காலஜி சொல்லுது. ஒரு ஆம்பளை திருமணத்துக்கு பிறகு அல்லது திருமணத்துக்கு முன்னாடியும் ஆம்பளுடைய பிரெயின் ஆய்வு பண்ணி பார்த்தா அவன் எதை விரும்புறான் தெரியுமா? அவனுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் என்று விரும்புறான். அது சாதாரணமா எல்லா ஆம்பளையிலும் அவர் இல்ல சொன்னாலும் இறுக்கி சொன்னாலும் இதுதான் ப்ரூஃப் ஆக்கப்பட்ட விஷயம். ரெஸ்பெக்ட் விரும்புவான். அதனோட ஒரு ஆம்புல அவன் எவ்வளவு தைரியமாக இருந்தாலும் எவ்வளவு தைரியசாலியா இருந்தாலும் அவன் ஒன்றுல கோல. எதுல கோல தெரியுமா? அன்புல கோல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவன் அன்பை ஏங்கி தவிப்பான். அந்த அன்பு அவனுடைய மனைவியால் கொடுக்க முடியுமான அன்பு. அன்பு பல வெரைட்டியா மாறும். மனைவியுடைய அன்பு அது தனியான அன்பு. சைக்காலஜிஸ்ட் பிரிப்பாங்க. தம்பியுடைய அன்பு அது வேற, தங்கச்சியுடைய அன்பு அது வேற, பிள்ளைகளுடைய அன்பு அது வேற, மனைவியின் அன்பு அது வேற. அது வேற. ஆம்புல அந்த அன்புக்கு துடிப்பான். உனக்கு தங்கச்சி இருக்கிறாங்களே, அது இல்லை, பொண்டாட்டி வேணும் என்பான், அது வேணும் என்பான். அந்த அன்பு கிடைக்கலன்னா இன்னொரு பொம்பளைய பார்ப்பான். அந்த அன்புக்கு அவன் அலைவான். எத்தனை கோடியும் கொடுப்பான், எத்தனை லட்சமும் இழப்பான், எதையும் அவன் கொடுக்க ரெடி ஆகுவான். ஆம்பளை 2 எதிர்பார்ப்பான். சைக்காலஜி சொல்றாங்க, ஒன்று ரெஸ்பெக்ட், அடுத்தது லவ். இந்த 2ஐயும் ஆம்பளை எதிர்பார்ப்பாங்க. பொம்பளை அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க? கேயா. அவங்கள 2 எதிர்பார்ப்பாங்க. ஒன்று இவர் ரெஸ்பெக்ட் எதிர்பார்க்கிற மாதிரி அவ செக்யூரிட்டி கேயா, என்ன பார்க்கணுமே, என்ன கவனிக்கணுமே, என்ன அங்க போ, என்ன கொஞ்சம் இது பண்ணணுமே, நான் எங்க போறேன்னு கேட்கணுமே, எனக்கு பாதுகாப்பு உத்தரவாதம் அவர் பார்க்கணுமே அப்படின்னு ஒரு பொம்பளை எதிர்பார்ப்பா. என் பிள்ளைக்கு என் மாப்பிள்ளை கொண்டு வந்து தரணும், எங்க குடும்பத்துக்கு தரணும், இது கேயா. 2வது பொம்பளை எதிர்பார்க்கிறது லவ், அன்பு. இப்ப நாங்க கடையில் போய் எங்கர் வாங்கணும், சல்லியை கொடுத்தாதான் எங்கரை தருவாங்க, அப்படிதானே? சல்லியை கொடுக்காம எடுக்க இயலாது. அதே மாதிரி எதை கொடுத்தா மாப்பிள்ளைட்ட அன்பும் கேரும் கிடைக்கும்? மாப்பிள்ளைக்கு 2 கொடுக்கணும், ரெஸ்பெக்ட், அடுத்தது அன்பு. நீங்க கொடுக்க போக்கல அவர் திரும்ப அன்பையும் கேரையும் உங்களுக்கு தருவார். லவ் கொடுத்தீங்கன்னா கேர் கிடைக்கும். அதே மாதிரி ஒன்றை கொடுத்து தான் ஒன்றை எடுக்கணும். இது சாதாரணமான விஷயம். கிவ் ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட் சொல்லுவாங்க. ரெஸ்பெக்ட் கொடுங்க, ரெஸ்பெக்ட் எடுங்க. இதே மாதிரி இதை கொடுக்கணும். இதுக்கு ஒரு கட்டமைப்பு வேணும், நடிக்க இயலாது. இந்த கட்டமைப்பை தான் ஹாலிவுட் உடைச்சிச்சு, இந்தியாவுடைய திரைப்படங்கள் உடைச்சிச்சு, எல்லாம் உடைச்சாங்க. என்னண்டா, இங்க ஒரு ஸ்கூல் நடக்கிறாங்க, ஸ்கூல் நடத்தினா அதுல பிரின்சிபல் இல்லைன்னு வைங்க, டீச்சர்ஸ் மார்க்கில் நினைச்ச மாதிரி முடிவெடுக்கிறாங்கன்னு வைங்க, அது ஸ்கூலை பார்ப்பீங்களா அல்லது ஒரு மனநோயாளிகளுடைய ஒரு இடமா பார்ப்பீங்களா? அந்த ஹாஸ்பிட்டலை விட மோசமா இருக்கும். ஒருத்தர் அங்கால கத்துவார், இன்னொருத்தர் இன்னொன்று சொல்லுவார். யாருக்கு அப்பா பேரிட்டி கொடுக்கிறது? யார் ஆத்தரைஸ் பர்சன்? யார் டிசிஷன் மேக் பண்றது? அந்த இடத்துல யாரு சொல்லுவா? தெரியாது. ஒரு நாட்டில் ஜனாதிபதி இல்லைண்டா அங்கால ஒரு மினிஸ்டர் அதை சொல்லுவார், இங்கால ஒருத்தர் இதை சொல்லுவார். எல்லாரும் குட்டிச்சோரா போயிரும், 4 விஷயமா எல்லாம் இதா போயிரும். அதே மாதிரி ஃபேமிலி லைஃப்ல ஒரு தலைவர் வேணும். உலகத்தில் நீங்க எங்க எடுத்தாலும் பள்ளிவாசலுக்கு தலைவர் வேணும், பள்ளி மதரசாவுக்கு தலைவர் வேணும், ஸ்கூலுக்கு தலைவர் வேணும், ஒரு நாட்டுக்கு தலைவர் வேணும். இதை போய் நீங்க எங்கேயாவது கேளுங்க பார்ப்போம். தலைவர் இல்லாத நாடு இருக்குதா? இல்ல. எல்லாரும் ஏற்றுக்கொண்டாங்க. ஆனா ஐரோப்பா ஒரு விஷயத்தில் முட்டாளாச்சு. தலைவரை இருக்கக்கூடாது என்று சொல்லிச்சு குடும்பத்தில்.
எவ்வளவு பெரிய ஷைத்தான் அவ்வளவு பெரிய முட்டாள்தனத்தை கொண்டாந்து நுழைச்சிச்சு. எப்படி நுழைச்சான் தெரியுமா? டெமோக்ரஸி, இதுதான் எங்க உரிமை, ரைட்ஸ். ஏனப்பா பொம்பளை அடிமையாக்குறீங்க கேட்கிறாங்க. எங்களை மாதிரி சம உரிமை பெண்களுக்கு இருக்குது. பெண்களுக்கும் அது என்னன்னு விளங்கல்ல, அவங்களுக்கு தேவை என்னன்னு விளங்கல்ல. ஆர்டிபிஷியலா கிரியேட் பண்ணப்பட்டுச்சு. மென் ஈக்குவல் டு விமன் என்றார்கள், ஆம்பளை பொம்பளைக்கு சமன் என்றாங்க, எல்லாம் சமத்துவம் என்றாங்க. நீ எப்படி அவ இது பண்ணுவான்? கல்யாணம் முடிச்சா 2 பேர் ஈக்குவல் என்றாங்க. யாரப்பா டிசிஷன் மேக் பண்றது? அப்படி என்றா பள்ளிவாசல்ல 2 தலைவர் இருக்கிறாங்க, 2 பேருக்கு சம உரிமை. என்ன ஆகும் சொல்லுங்க? நடுவால கீத்தி இது இவருடைய பள்ளிவாசல், அது அவருடைய பள்ளிவாசலா மாறிடும். நஊது பில்லாஹி மின்ஹா. அதான் நடக்கும், அதான் நடக்கும். ஒரு தலைமைக்கு கட்டுப்பட்டு ஆக வேண்டியிருக்கிறது. அது உலகத்தில் எழுதப்படாத சட்டம். இந்த சட்டத்தை அமெரிக்கர்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா? உலுங்கி சப்பி துப்பினாங்க. ஐரோப்பா அதான் செஞ்சுச்சு. என்ன ஆக்கிச்சேன்டா, ஆண் பெண் என்று வர்ற டைம்ல எல்லா இன்றைக்கு நாடகங்கள் காட்டுறாங்களே எல்லாத்திலையும் ஆம்பளையோட மரியாதை இல்லாமலே ஆக்கிட்டாங்க, இல்லாமலே ஆக்கிட்டாங்க. எங்க உடைச்சாங்களோ அங்க இருந்து பிரச்சனை தொடங்குது. திருக்குர்ஆன் பேசுது, அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா, அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா. ஆண்கள் பெண்களை நிர்வகிக்கக்கூடியவர்கள், பெண்களை நிர்வகிக்கக்கூடியவங்க யாரு? ஆம்பளை. அப்ப லீடர் யாரு? ஆம்பளை. அப்ப லீடரா இருந்தா, லீடரா இருந்தா மனைவி யாரா இருப்பாங்க? யாரா இருப்பாங்க? லீடருக்கு சப்போர்ட் பண்ற மெம்பர். ஒரு ஆள் லீடர்ஷிப் எடுக்கணுமா இல்லையா? பிரின்சிபலா இருந்தா ஓகே, வைஸ் பிரின்சிபல். பிரசிடென்டா இருந்தா வைஸ் பிரசிடென்ட். மத்தவங்க எல்லாம் மெம்பர்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ். வீட்டில் இருக்கிறாங்களே பிள்ளைகள், ஓகே, இவங்க இவங்களுக்கு கீழே உள்ளவங்க, அடுத்த பதவியில் உள்ளவங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஐரோப்பா ஈக்குவல் ஆக்கிச்சு. வீட்டில் வாக்குவாதம் போச்சு, 2 பேரும் கத்தினார்கள், பிரட்டினாங்க. ஆம்பளைட்ட உள்ள அந்த தன்மை, சைக்காலஜி சொல்றாங்க, எப்ப ரெஸ்பெக்ட் குறைஞ்சிச்சோ அன்றைக்கு அவன் பேசுறத மெல்ல மெல்ல நிப்பாட்டுவான். பொம்பளை வருவா பேசுறதுக்கு, பேப்பர் எடுப்பான் பார்க்கறதுக்கு. பொம்பளை வருவா பேசுறதுக்கு, டிவியை பார்ப்பான். 7 மண்டை ஒரு கடைக்கு போயிட்டு வருவான். நகிங். பொம்பளை ஆரம்பிப்பா நகிங் என்று சொன்னா காது கிட்ட வந்து தொண 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 தொணன்னு சொல்றது. ஆம்பளை ஓடிடுவான். ஆம்பளை மிச்சமே பயம் நகிங்க்கு. ஒரு காலத்துல நான் ஒரு புத்தகம் படிச்சுட்டு ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி நினைக்கிறேன், எனக்கு இது மறக்கல. என்னண்டா ஒரு அதாவது வேர்ல்ட்ல ஒரு ரொம்ப சைக்காலஜிஸ்ட் எழுதின ஒரு பெரிய புத்தகம், அதாவது ஆண் பெண் சம்பந்தமாக. அதுல போட்டிருந்தாங்க, முந்தைய காலத்துல, அந்த காலத்துல தண்டனை கொடுத்தாங்களாம். எதுக்கண்டா ஒரு பொம்பளை வந்து, எனக்கு நாடுகள் ஞாபகம் இல்லை, ஒரு பொம்பளை ஆண்ட காதுல வந்து தொணண்டு ஊத்திட்டு இருந்தா, கத்திட்டு இருந்தா என்ன தண்டனை? பெரிய ஒரு கம்பு, அதுல இந்த கிணத்துல இந்த தண்ணி எடுப்பாங்களே அந்த மாதிரி வச்சு அதுல ஒரு பொம்பளையை கெட்டி தண்ணியில மூழ்கி எடுக்கிறது. இதுக்கு புறம் செய்வியா? காது கிட்ட கத்துவியா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நகிங்க்கு கொடுத்த பனிஷ்மெண்ட் இதுக்கு முன்னாடி போயல நிஜமா. ஏனண்டா ஆம்பளை அதை விட பயமான ஒன்று இல்லை, வெறுத்துருவான் லைஃப, அதோட பாப்பான். அவன் நல்லா இருக்கிறாவே, இவதான் நீ விரும்பின, இவதானே எல்லாம் என்று சொன்ன, என் லைஃப் இவோட தான் கழிக்க போறேன்னு சொன்ன, இவத்தானே நீ அந்த மாதிரி குயினா பாக்குறதா சொன்ன. இப்ப ஏன் உம்மாடே வேணாம், இது ஒரு இப்லிஸ் மாதிரி இருக்குது, ஓடுறான் ஒரே மாதிரி பே மாதிரி இருக்குது. ஏன்? ஒரு ஜஸ்ட் ராவு 2 மணி மட்டும் போனுக்கு ஆன்சர் பண்றவன் எலும்பி கேட்பான், சாப்பிட்டீங்களான்னு கேட்பான். கல்யாணம் முடிச்ச பிறகு சாப்பிட்டீங்களான்னு எத்தனை பேர் கேட்டாங்க? என்ன ரீசன்? நீங்க வேணும்னு இதை செய்யல. ஹியூமன் நேச்சர், மனிதனுக்குள்ள நார்மலான தன்மையே ஒரு பொம்பளை ஆம்பளையோட தாடி வந்த உடனே அந்த ஆட்டோமேட்டிக்லி அந்த ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. ஏனென்றா அது சாதாரண சைக்காலஜிஸ்ட் ஏப்ரஹாம் லிங்கன் அமெரிக்காவுடைய பிரசிடென்ட் ஆகிற நேரம், கடைசியா 19வது ஜனாதிபதி, அமெரிக்காவுடைய ஜனாதிபதி, அவர் எழுதுறார், நிறைய எழுதுறார். அவர் ரணில் விக்ரமசிங்கை விட தோத்தவர், அமெரிக்காவில் நிறைய தோத்து, அவ்வளவு அதுல இருந்து தோத்து முன்னாடி வந்தவர். ஏப்ரஹாம் லிங்கனோட தடவை சொல்றார், என்னுடைய தாடி, அவர் வச்சிருந்தார் ஒரு தாடி, இதுதான் என்ன லீடரா மாத்துச்சு, மக்கள் என்ற பர்சனாலிட்டியை அதுல கண்டாங்கன்றார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கொஞ்சம் கவனமாக புரிஞ்சுக்கோங்க. பொம்பளைக்கு வராமல் ஆம்பளைக்கு அல்லாஹ் ஏன் தாடியை கொடுத்தான் தெரியுமா? ஏன் கொடுத்தான் தெரியுமா? ஆட்டோமேட்டிக்லி பொம்பளை லீடர்ஷிப்பை ஏற்றுக்கொள்வா. சைக்காலஜி இது தெரியாத நினைக்கிறீங்களா? இது தெரியாத நினைக்கிறீங்களா? வேர்ல்டுக்கு தெரியும். ஆனா மனுஷன் சொன்ன நோ, பியூட்டிஃபுல். ஆம்பளைக்கு தேவை ஹேண்ட்ஸம், பியூட்டிஃபுல் இல்ல. பொம்பளைக்கு தேவைதான் பசந்து, ஆம்பளைக்கு தேவை பிரேவ், தைரியமும் ஹேண்ட்ஸமாவும் இருக்கணும். ஆம்பளை என்ன பண்ணான்?
எல்லாத்தையும் எடுத்தான். உலகம் சொல்லுச்சு நைஸ். ஏன்? ஆம்பளோட கண்ணுக்கு பொம்பளை தானே பசந்து, பொம்பளோட கண்ணுக்கு ஆம்பளை பசந்து. அல்லாஹ்வுடைய இல்லையார்களே, ஒன்றை தொடர்ந்து எல்லாரும் பசந்துண்டா அது பசந்தாயிரும். ஐ சைக்காலஜி விளங்குதா? இது பாரு, பசந்து 24 நாளைக்கு இந்த மைக்க சொன்னா ஓ பியூட்டியா இருக்குதுன்னு சொல்லிட்டு போயிருவான். இது நார்மலான விஷயம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, என்னாச்சு? எடுக்க ஆரம்பிச்சான். பொம்பளை பார்த்தா என்னைய மாதிரியே தனி வரும். எங்க பயப்படுறது என்பது இல்ல. ஒரு லீடர்ஷிப்பை ஏத்துக்கொள்றதுக்கு லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் வேணும். ஜூல போய் சிங்கத்துல உள்ள சிங்கத்துக்கு சேவை எடுத்து போட்டீங்கன்னா பொம்பளை சிங்கம் எப்படி நடக்குமோ தெரியாது. ஆண்களை சிங்கத்தோட எடுத்தா பார்க்கணும். உள்ள ஆம்பளை சிங்கத்துக்கு அப்படியே தாடி இருக்கும். எடுத்து சேவை எடுத்து பாத்தீங்கன்னா பொம்பளை சிங்கம் அதை மதிக்கவோ தெரியல. அதான் நிலைமை. அல்லாஹ் ஏன் ஒரு டிஃபரெண்ட் வச்சான்? வேலிட் ரீசன் இல்லாம, எந்த ரீசனும் இல்லாம அல்லாஹ் ஒரு இப்படி வைப்பானா? நீங்க ஏத்துக்கொள்றீங்களா? எல்லாத்துக்கும் ரீசன் இருக்குது. ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா. யா அல்லாஹ், நீ எதையும் வீணுக்கு படைக்கவில்லையா அல்லாஹ், எதையும் வீணுக்கு படைக்கலையா அல்லாஹ். ஏன்? நீங்க சைக்காலஜிக்கலி நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஹேண்ட்ஸம் ஒரு ஆம்புலெட் வர்றது, ஒரு கோழி, ஒரு சேவல். சேவல்ட்ட ஒரு தன்மை இருக்கு, ஒரு மாதிரியான ஒரு லுக் கொண்டு கொடுக்கும். கோழிட்ட அதை கொடுக்காது. 100 கோழிகளும் கக்கு கக்கு கக்குன்னு கத்தும். ஒரு சேவல் வந்தா போதும், குக்குரு கூக்கு இதாக்கும். அது விரிக்கிற விரிய அழகாக இருக்கும். ஆனா சேவலுக்கு பசந்து கோழி தான், இன்னொரு சேவல் இல்ல. சேவலுக்கு பசந்து இன்னொரு கோழி தான். ஆனா கோழிக்கு பசந்து சேவல் தான். அல்லாஹ் சேவலுக்கு என்ன கொடுத்தான்? இங்க ஒரு கெஜெட் கொடுத்தான், இப்படி ஒரு கெஜெட் கொடுத்தான். கோழிக்கு அந்த கெஜெட்லாம் இல்ல, இப்படி கொடுத்தான். அதெல்லாம் எடுத்து அறுத்து போட்டீங்கன்னா கோழி சேவலை மதிக்கவே மதிக்காது, துப்பிட்டு போயிடும். இது ஒரு சேவலா? இது என்னப்பா சேவல்? அது சேவலை நோக்கி போகும். உலகத்துல மனிதன் பைத்தியமானான். எங்க பைத்தியமாக்கான்? ஷைத்தான் வந்து நுழைச்சான். ஷைத்தான் வந்து கோவத்தை உண்டாக்குவான். அஷைத்தான் யஅதுகுமுல் ஃபக்ர். ஷைத்தான் வந்து வறுமை ஏவான். பகுதா, கோவத்தை உண்டாக்குவான். எப்படி உண்டாக்கினான்? சைக்கோ ஆக்கினான். எல்லாத்தையும் சைக்கோ ஆக்கினான். ஆம்பளையை கொண்டு போய் இறுக்கமான Dress கொடுத்தான். இந்த மாதிரி கொடுக்க சொன்னா, இப்படி குத்த சொன்னா, அந்த மாதிரி கொடுக்க சொன்னா, எல்லாத்திலையும் பைத்தியமாக்கிட்டு கொண்டாந்து கடைசியா பைத்தியமாக்கினான். ஃபேமிலி லைஃப் எப்படி டிஸ்ட்ராய் பண்ணான் தெரியுமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆம்பளோட தன்மையை முதல்ல எடுத்துட்டான். எல்லாம் முடிச்சு எடுத்த பிறகு பியூட்டி. இப்ப திருமணம் முடிக்கிறவர் ஃபுல்லா ஷேவ் எடுத்துட்டு தான் போறாரு. அவர்கிட்ட ஆம்பளையோடைய தன்மையை வெளியே காட்டுற அளவு கொண்டுமே இல்லை. அப்ப எப்படி ஆட்டோமேட்டிக்கலி சைக்காலஜிக்கலி ஒரு பெண்ணுக்கு அந்த உருவம், 4 பேர் தாடி வச்சு ரோட்ல நடங்க, சாதாரணமா நீங்க ரிசர்ச் எல்லாம் பண்ணாதீங்க. சைக்காலஜி சொல்ற ரிசர்ச் எல்லாம் விடுங்க. 4 ஆம்பளை திஹாரியில நல்ல தாடி வச்சு நீங்க ரோட்ல நடங்க. வீட்டுல உள்ள பொம்பளைகளுக்கு என்ன நினைப்பு வருதுன்னு கேளுங்க. என்ன வருதுமா உங்களுக்கு? ஆம்பளையில் போறாங்க, வருதா இல்லையா உங்களுக்கு? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அது வரும், அந்த உணர்வு வரும். ஒரு பெண் முழுக்க மறைத்து போகிறான், அடக்கமாக ரோட்டில் போகிறாங்க. ஒரு ஆம்பளை என்ன வருதுன்னு கேளுங்க. பெண்கள் போகிறாங்க, நாங்க ஒதுங்கணும். அது வரும், அந்த மரியாதை வரும். நல்ல புரிஞ்சுக்கோங்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்தந்த உணர்வுகள் ரப்புல் இஸ்ஸத்துக்கு மட்டுமே தெரியும். இதை தூக்கி வீசி போட்டு ஹில்டன்ல கல்யாணம் எடுத்த என்ன, கலதாரில கல்யாணம் எடுத்த என்ன, முசீபத்து உண்டாகியாச்சு. எல்லாத்தையும் வலிச்சு பொம்பளையானா, அட உனக்கு ஆம்பளைக்கும் என்ன வித்தியாசம்? எங்க வித்தியாசம் இருக்குது? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால லீடர்ஷிப் நம்பர் 1 லீடர்ஷிப் கட்டாயமாக. அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா. அமெரிக்கா சுத்தமாக அதை மறுக்குது. அமெரிக்காவில் லீடர்ஷிப்பா அப்படி ஒன்று இல்லை. நானும் அவரும் சமன். அது எப்படி சமனாகலாம்? நீங்க நம்புறீங்களா சமனாகலாம் என்று? உங்க கல்வி ஏற்றுக்கொள்ளுதா? இல்லை. நானும் தொழிலுக்கு போலாமே? இல்லை. தொழிலுக்கு போலாம். அதுக்காக வேண்டி ஆம்பளைக்கு பால் கொடுக்க இயலாது, ஆம்பளைக்கு ஒரு புள்ளைய பெத்தெடுக்க இயலாது. ஆனா பொம்பளைக்கு அதை செய்யலாம். பொம்பளைக்கு சிலது செய்ய இயலாது, ஆம்பளைக்கு அதை செய்யலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆம்பளையாகும் பொம்பளையாகவும் இருந்தா மட்டும்தான் திருமண வாழ்க்கை போகும். 2 பேருமே பொம்பளை ஆனாலும் போகாது, 2 பேரும் ஆம்பளை ஆனாலும் போகாது. பொம்பளைகளை என்ன ஆக்கினான்? சைத்தான் ஆம்பளை ஆக்க ஆரம்பிச்சான். நான் சொல்றேன், அடிக்கடி முதல்ல சொல்லுவேன், வீடுகளுக்கு போனா அந்த ஆரம்ப காலத்துல முஸ்லீம் வீடுகள்ல எட்டி தான் பார்ப்பாங்க. நான் சின்னத்திலே எங்க குடும்பத்தார் எனக்கு தெரிய ஆம்பளை வந்தா கேட்டனால எட்டி பார்த்து இல்லையே, அவங்க இல்லைன்னு சொல்லிட்டு அனுப்பிடுவாங்க. இன்றைக்கு என்ன ஆகுது? இன்றைக்கு அப்படி ஆப்போசிட்டா மாறிட்டு, ஆம்பளை வீட்டுல யாராவது வந்தா வெக்கப்பட்டு கடகடன்னு உள்ள போறான். பொம்பளை பிள்ளை வந்து மச்சான் அப்படின்னு முன்னாடி வர்றா. எல்லாம் தலைக்கீழ. அது ஏன் நாங்க வெக்கப்படணும் கேட்கிறா. சோசியல் மூவ்மெண்ட்ஸ். நாங்க இதுக்கு வெக்கப்பட தேவையில்லை. என்ன இருக்குது? நாங்க அப்படிதான் உடுப்போம்.
எங்களுக்கு என்ன விஷயம்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, டோட்டலா மனிதன் ஒரு மனநோய்க்குள்ள ஆக்கப்பட்ட உங்களுக்கு விளங்குதா? நீங்க புரியுறீங்களா? நீங்க புரியுவீங்க. ஒரு உண்மையாக மனநோய்க்குள்ள மனிதனை ஆக்கிட்டு குடும்ப வாழ்க்கையை வாழண்டா அவன் சண்டை பிடிப்பானா, வாழுவானா? நான் உங்கள்ட்ட கேட்கிறேன். 2 மனநோயாளியை கொண்டு போய் கல்யாணம் முடிச்சு வச்சுட்டு வாழுங்கன்னு சொன்னா அவங்க மனநோயாளி. அவங்கள ட்ரீட் பண்ணிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு அவங்கள வாழ வைங்க. சோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. வேர்ல்டுல நல்லா புரியுங்க. யஹூதியும் நசாராவும் அவர்கள் என்னத்தான் வாழ்ந்தாலும் அவர்கள் வழி தவறி விட்டார்கள். ஷைத்தான் அவர்கள் மூலமாக எங்களை வழி கடத்துறான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, அவர்கள் ஒரு புந்துல பூந்தா நீங்களும் பூருவீங்க, அவர்கள் பின்பற்றுவீங்க. அதுதான் படித்தவர்களாம். ஆனால் படித்தவர்களுக்கு இயல்பு தெரியாதா? தெரியும், நல்லாவே தெரியும். அதனால நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒன்று, அப்ப ஃபர்ஸ்ட் கண்டிஷன் எப்படி ரெஸ்பெக்ட் கொடுக்கிறது? எப்படி அர்ரிஜாலு கவ்வாமுன் அலன் நிசா, பொம்பளை வாயடைச்சு வீட்டுல போய் சத்தம் இல்லாம இருக்கிறதா? மஷூரா சொல்லலாம், மஷூரா சொல்லலாம். ஃபைனல் டிசிஷன் எடுக்கிறது மாப்பிள்ளையை கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. அதான் போறாரு, இவர் செஞ்சாலே இப்படிதான், அவர் ஏதாவது செஞ்சா தூத்துட்டாருன்னு வைங்க கூட, பசங்க தூத்து இருக்கிறீங்க. இப்ப யாரு லீடர்? ஒரு ராஜா இருக்கிறார். ராஜாக்கு பக்கத்துல மன்னர்கள் பக்கத்தில் இருக்கிறாங்க. மத்தவங்க மன்னரோட எப்படி நடப்பாங்க? லீடர்ஷிப்பை ஏத்துக்கொண்டா எப்படி நீங்க கிரிட்டிசைஸ் பண்ணணும் சொல்லி கொடுக்கலாம். பிழைகள் நடக்கும். ஆனா அவரை மிஞ்சி நீங்க பேசக்கூடாது. நல்லாக புரிந்து கொள்ளுங்கள். மஷூரா வைக்கலாம். ஃபைனல் டிசிஷன் பிள்ளைகள் விஷயத்திலையும் குடும்ப விஷயத்திலையும் தலைவர் தான் எடுக்கணும். அதை கொடுக்காத பட்சத்தில் ஒரு ஆம்பளை ஓடுவான். பொம்பளைக்கு நெருங்க முடியாது. பொம்பளை பாப்பா இவர் என்னப்பா என்னோட பேசுறாருல, அவ ஓடிடுவான். ஒரு ஆம்பளை மாதிரி 3 மடங்கு ஒரு நாளைக்கு பொம்பளை பேசணும். சைக்காலஜிஸ்ட் சொல்றாங்க 3 டைம்ஸ். ஆம்பளை 10,000 வேர்ட்ஸ் பேசினா அண்ணளவா பொம்பளை 25,000 வார்த்தைகள் ஒரு நாளைக்கு பேசணும். ஆம்பளை 8,000 வேர்ட்ஸ் பேசினா 25,000 வேர்ட்ஸ் பொம்பளை பேசணும். ஒரு பொம்பளை அதை பேசாம அடைச்சு வச்சா அவன் மனநோய்க்குள்ள போயிருவான். அதனால ஃபேமிலி லைஃப் பிரேக் ஆகிரும். 2 பேரும் வருவாங்க, அவர் லேப்டாப்ல இருப்பாரு, இவ போன்ல இருப்பா. அவர் போன்ல இருப்பாங்க, இவர் இருப்பாங்க. 2 பேரும் பேச மாட்டாங்க. ஏன்? 2 பேரும் பேசணும். அதனால பொம்பளை அன்பை கொட்டுறது பேச்சில. சோ இந்த பேச்சு 3 மடங்கு ஆம்பளை விட கூட இருக்கும். இதை எல்லாத்தையும் கிரகிக்கிறவர் தான் ஆம்பளை. ஒரு மன்னர் கேட்டுட்டு இருப்பாரு, சொல்லுங்க நாட்டு பிரச்சனை, அவர் தான் மன்னர். அதனால டிசிஷன் மேக் பண்ற லீடர் கிங் என்ன பண்ணணும்டா, அவர் தலைவராக நின்று மனைவி பேசணும், மஷூரா பண்ணலாம், பரிமாறிக்கொள்ளலாம், ஜோக் பண்ணலாம். எல்லா நேரமும் சீரியஸ் இல்ல. டிசிஷன் மேக் பண்ற டைம்ல, முடிவெடுக்கிற டைம்ல அவர் லீடர்ஷிப் இருக்கணும். உங்க மனைவி கணவரோட நீங்க ஜோக் பண்ணலாம், 4 வார்த்தைகள் பேசலாம், தப்பு இல்ல. முடிவு என்று வருகிற நேரம் அவருக்கு முன்னுரிமை கொடுக்கணும். எல்லா நேரம் அவரை குத்தக்கூடாது, அவர் நோண்ட கூடாது. அவர் ஒன்று செஞ்ச நீங்களாவது சம்பாதிக்கிறதா? அவரை பாருங்களேன் எப்படி சம்பாதிக்கிறாரு. நீங்களே தான் எல்லா நாளும் போறீங்க, ஏதாவது கொண்டாந்தீங்களா, உருப்படுவீங்களா? நீங்க இதே போதும். எத்தனை நாளைக்கு அது தாங்குவான்? ரெஸ்பெக்ட் இல்ல. ஆம்புலெட் உள்ள அந்த ஈகோ தன்மை குறையும். மெல்ல மெல்ல அவனுக்கு கேளாத அது தாங்க. ஆம்புலெட் அந்த தன்மை இருக்குது. சைக்காலஜி சொல்றாங்க. அதை மட்டும் அவனை கிரிட்டிசைஸ் பண்ணினா அந்த சபை விட்டு அவன் விளங்க பார்ப்பான். அவன் எங்க ரெஸ்பெக்ட் கிடைக்குதோ அந்த சபைக்கு வருவான். அதனால நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது நார்மலா சும்மா உருவாக்கல, இது திணிக்கப்பட்டிருக்குது. இன்றைக்கு சமூகத்துக்குள்ள இது திணிக்கப்பட்டு அந்த திணிப்பு தான் இன்றைக்கு எல்லாரும் செய்யறாங்க. கதைகளும் நாடகங்களும் இப்படித்தான் கணவனோட பேசணும் என்று சொல்லிக் கொடுக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால இஸ்லாத்தை எங்கேயாவது உடைச்சிங்கன்னு வைங்க, அதுக்கு அங்கால உங்களுக்கு வாழ இயலாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? மனைவிமார்கள், உங்க கணவர் உங்களை அழைத்தால் நீங்கள் அடுப்பங்கரையில் இருந்தாலும் அவர் அழைக்கிற நேரம் செவிமடு அவருக்கு பதில் கொடுங்கண்டாங்க, பதில் கொடுங்கண்டாங்க. இதை போய் அமெரிக்கால பேசினா கேட்பாங்க, செவன்டா, அடிமையா, என்னப்பா? இல்ல இல்ல, அவர் யார்? அவர் யார்? அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார். என்ன சொன்னார்? நஃபகா, உடன்படிக்கை. வாப்பா உம்மா அந்த புள்ளை அழகாக வளர்த்தெடுத்தாங்க. அவர் வந்து ஒரு உடன்படிக்கை எழுதினார், அவர் கை சாத்திட்டார். என்ன சொன்னார்? இதுக்கு பிறகு உங்க மகளை கண் கலங்காம நான் பார்ப்பேன், நான் பார்ப்பேன். அவர் பார்க்கிறதுக்கான கூலி அது. அவர் உங்களை பார்க்கிறார். வஜஅல பைனக்கும் மவத்தன் வ ரஹ்மா, உங்களுக்குள்ள அன்பையும் பாசத்தையும் ஒரு இணைப்பை உண்டாக்குறான் அல்லாஹ். உங்களுக்கு அதுக்கு லாஜிக் ரீசன் சொல்ல இயலாது.
ஏதாவது ஒரு ஏழை வந்தா 100 ரூபாய் கொடுப்பீங்க, மிஸ் ஆகி 1000 ரூபாய் கொடுத்தா ஒரு நாளைக்கே தலைவலி. 1000 ரூபாய் போச்சு, 1000 ரூபாய் போச்சு. பொண்டாட்டிக்கு 1 லட்சம் கொடுத்திருப்பீங்க, ஒரு நாளும் கவலைப்பட மாட்டீங்க. அக்கௌண்டன்ட் சொல்லி பொண்டாட்டிக்கு எத்தனை கொடுத்தோம், என்ன எக்ஸ்பென்ஸ் டீட்டெயில காட்டி சொல்ல மாட்டீங்க. அது கம்பெனியில எக்ஸ்பென்ஸ் இன்கம் பார்க்கிறது. பொண்டாட்டிகள் வஜஅல பைனக்கும் மவத்தத வரஹ்மா, இனம் தெரியாத ஒரு அன்பு, இனம் தெரியாத ஒரு பாசம், அது கணக்கே இல்லாத ஒரு இது கொடுப்பார்கள். ஏன்? நஃபகா, அவர் பொறுப்பெடுத்து விட்டார், அவர் தான் பொறுப்பெடுக்கிறார். உங்க வாப்பா பொறுப்பு கொடுத்தார், உங்க வாப்பா பொறுப்பு கொடுத்தார். அவர் எப்பயும் கல்புல வைத்துக் கொண்டிருப்பார், இவ யார், இவ எப்படி வளர்த்தாங்க, இவ எப்படி கொண்டாந்தாங்க, அதை விட சிறப்பாக என் பொண்டாட்டியை நான் பார்க்கணும். இது ஒரு ஆணுடைய சிந்தனை. இது எந்த ஃபேமிலி அப்படி வளர்த்தாங்களா பூ மாதிரி, என் பொண்டாட்டி அதை விட பஞ்சனி மத்தியில வச்சு பார்க்கணும். நீங்க என்றைக்காவது உங்க கணவரை அவரை கிங்கா பாத்தீங்கண்டா, அவரை பிரின்ஸா பாத்தீங்கண்டா, அவர் உங்களை பிரின்சஸா பார்ப்பார். நீங்க அவளை ராஜாவை பார்த்தா நீங்க ஆட்டோமேட்டிக்கா ராணி ஆயிருவீங்க. அவர் உங்களை ராணியா ட்ரீட் பண்ணுவார். ப்ராப்ளம் எங்க, எங்க பிரச்சனை, எங்க தவற விடுறோம்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தலைமைத்துவத்தை புறக்கணிச்ச, திருக்குர்ஆனை புறக்கணித்து விட்டு என்ன வாழ்க்கை?